கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்றைய நற்செய்தி யோவான் 16 அதிகாரம் 5 முதல் 11 வரை இறை வார்த்தைகளிலே கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என் தந்தையிடம் போகிறேன். நான் போவதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். காரணம், நான் சென்று தூய ஆவியானவரை அனுப்புவேன். அவர் உங்களுக்கு வந்து பாவம், நீதி, தீர்ப்பு இவை பற்றி உங்களுக்கு எது தெளிவானது என்று உங்களுக்கு காட்டுவார். இன்றைய உலகிலே நடக்கின்ற இந்த பாவம், நீதி, தீர்ப்பு இவை சரியானது அல்ல என்று உங்களுக்கு தெளிவுறுத்துவார் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகில நம்மை நேசிக்கின்ற பலர் பிரிந்து போயிருக்கின்றனர் மரணத்தின் மூலம். இன்னும் பலர் வேலை நிமித்தம் தூர இடங்களுக்கு சென்றிருக்கின்றனர். இவர்கள் நம்மை விட்டு பிரியும் பொழுது நமக்கு மிகுந்த வலி உண்டாயிருக்கிறது. அந்த வலிகளும் சிறிது நாட்களில் கரைந்து இயல்பு வாழ்க்கையிலே நாம் வாழ தொடங்கி விடுகின்றோம். அதே போலத்தான் இங்கு ஆண்டவரை கிறிஸ்துவோடு 3.5 வருடம் பயணித்த சீடர்கள், அற்புதங்கள், வல்ல செயல்கள், அவரோடு நட்பு பாராட்டிய நாட்கள் எல்லாவற்றையும் நினைத்து அவர்கள் வருந்துவார்கள் என்று இயேசுவுக்கு தெரியும். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளரை அனுப்புவேன், நீங்கள் தனியாக இருக்க மாட்டீங்க. காரணம், அவரது அன்பு. இந்த உலகிலே நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்கள் வெற்றிடத்தை தான் விட்டு சென்றிருக்கிறார். ஆனால் இறைவன் இயேசு அப்படி அல்ல. நான் உலகின் முடிவு பரியந்த உங்களோடு இருப்பேன் சொன்ன வாக்கு மாறாத கடவுள் இந்த நாட்களில நமக்கு தூய ஆவியானவரையும் அவரது இறை வார்த்தையையும் பலமாக வழிகாட்டியாக, தேற்றரவாளராக, துணையாளராக, நமக்கு ஜெபிக்கும் ஆவியானவராக, நமக்கு ஆலோசனை கர்த்தராக தூய ஆவியானவரை தந்திருக்கிறார். எனவே அன்பு சகோதர சகோதரர்களே, நாம் இயேசுவை இழந்து போகவில்லை. இயேசு நம்மோடு வாழ்கின்றார். இறை வார்த்தையின் வழியில் தூய ஆவியானவர் நம்மிலிருந்து நம்மை வழிநடத்துகின்றார் நிலைவாழ்வுக்கு. ஆனால் தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள், இந்த முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் 16 அதிகாரத்துல பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலைக்குள்ளே அடைத்து கட்டி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரை துதித்து பாடிய பொழுது அந்த இடமே அதிர்ந்தது, கட்டுகள் தெரித்தன, தூய ஆவியானவரின் வல்லமை செயல்பட்டது. நற்செய்தி வாசகத்திலே வாக்குறுதி தந்த நற்செய்தி வாசகத்திலே வாக்குத்தத்தம் தந்த இயேசுவின் அந்த வல்லமையுள்ள தேவ ஆவியானவர் இன்று முதல் வாசகத்துல திருத்துதர் இருவரும் அந்த வேதனைகளிலிருந்து விடுக்க ஆவியானவர் செயலாற்றுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவரின் வார்த்தை ஒவ்வொன்றும் உறுதியானது. நமது இழப்புகள் அல்ல, நமக்கு பலத்தை தந்திருக்கிறார் ஆண்டவர். இந்த வல்லமிழ் ஆவியானவர் பவுலையும் சீலாவையும் கட்டிலிருந்து விடுவித்த ஆவியானவர் இன்று நாம் என்னென்ன கட்டுகளில் இருக்கிறோமோ, ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, திருப்பலிக்கு போக முடியல, ஒப்புரவாட்சிகளை பங்கெடுக்க முடியல, குடும்ப ஜெபம் செய்ய முடியல, திருஜெபமாலை கையில் எடுக்கல, இந்த வணக்க மாதத்திலே அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்தல, இவ்வளவு கட்டுகளை வைத்துக் கொண்டு நாம் உலக பிரகாரம் பாவசாப கட்டுகளை எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆவியின் செயல்பாடுகள் நம்முடைய முற்றிலுமாக கட்டப்பட்டு கிடக்கிறது. இந்த கட்டுகளிலிருந்து விடுபட ஆவியானவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அப்பா, ஆவியானவரை எங்களை விடுவியும், ஆவியின் கனிகளையும் வரங்களையும் நிறையும் என்று சொல்லி ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே இறைவா, முத்திருக்குமான் எங்களுக்கு மீட்பராக தந்தீர். அவர் உயிர்த்து உம்மிடம் வரும் பொழுது ஆவியானவரை எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் இன்று எங்களை செயலாற்றுகிறார். ஆவியான தெய்வமே, நாங்கள் நடக்க வேண்டிய வழி, பேச வேண்டிய வார்த்தை, எங்கு போக வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுத்தார். எங்களை நாங்களே கட்டி வைத்திருக்கிற கட்டுகளிலிருந்து எங்களை விடுவித்து ஆவி நிறைந்து துதித்து ஜெபித்து முது அன்பின் வழியிலே நடக்க எங்களை வழி நடத்த வேண்டும் என்று அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். அன்பானவர்களே, ஆவியானவரின்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே நாம் ஆவியானவரை நம்மில் வந்து வாசம் செய்ய எதெல்லாம் தடையாக வைத்திருக்கிறோமோ தடைகளை எல்லாம் களைவோம். ஆவியானவரை வருந்தி அழைத்து அவரோடு இணைந்து வாழ்வோம், செயல்படுவோம். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமாம்.